இந்த இடத்துலயே வந்து 1 hour சின்ன வண்டியும் இருக்கு, பெரிய வண்டியும் இருக்கு. என் பொண்ணுக்கு காமிச்சு ஏன்னா அவங்க ரொம்ப ஃபேனுங்க. ஃபார்முலா ஃபேனு. அப்படி வீட்ல பாத்தீங்கன்னா குட்டி 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 காரெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. நிறைய கார் வாங்கி வச்சிருக்காங்க. இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க காஸ்கோ வந்துட்டோம். இங்க இருந்து எங்க வீடு வந்து 45 மினிட்ஸ். காஸ்கோ உள்ள என்ட்ரு ஆனோடனே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாம் தான் வச்சிருக்காங்க. ஃபால் அண்ட் வின்டருக்கு தேவையானது. ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. $19.99 தான். பார்க்க நல்லா இருக்குங்க. எனக்கு பார்த்துட்ருக்கேன் ஏதாவது நல்லா இருந்தால் வாங்கலான்னு சொல்லிட்டு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நல்லாவும் இருக்குது. மெட்டீரியல் நல்லா திக்காக இருக்குது. வின்டரில் இதுவே போதும், நம்ம ஜாக்கெட் போடணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒன்று வாங்கலான்னு இருக்கேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொலாஜன் பேட்ஸு. இது வந்து நான் வெளியே 100 பேட்ஸ் தான் வாங்கினேன். $17 ஏதோ வாங்கினேன் நான். காஸ்கோவில் 200 பேட்ஸ் தராங்க. ஏன்னா அது பக்கத்தில் சின்னதாக இருக்குல்ல, அது ரீஃபில் பாக்ஸ். அதில் 100, இதில் 100. ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. வாங்கலாம், ஆனால் என்கிட்ட இருக்குது, நான் வாங்கலை இப்போது. ப்ரைஸ் அதே தான், வாங்கவே இல்லை. வந்து 5 இருந்தது சின்னதா. இந்த வாட்டி பெருசு இருக்கு, 3 இருக்கு. $12.99 இது. ஓகே, நல்லா தான் இருந்தது. ஆனால் என்னோட ஹேண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும், அதால இது எனக்கு சூட் ஆகும். என் பசங்களுக்கு நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா NYXோட ப்ரொஃபஷனல் மேக்கப் இதுங்க, லிப் கிளாஸு. இதில் மொத்தம் 4 தராங்க. நல்ல ப்ரைஸ், $14.99. என்னன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன் லிப் கிளாஸ் அவ்வளோ. ஆல்ரெடி ஒரு 4 வாங்கி வச்சுருக்கேன். 4மே நான் இன்னும் யூஸ் பண்ணலைங்க, அதால் வந்து நான் வாங்கலை. ஆனால் யாருக்குன்னா வேணும்னா வாங்கிக்கிங்க, என்ன நல்ல ப்ராண்டு. என்னோட பெரிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா NYXோட ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, லிப் ஆயில். அடுத்தது ஐ மாஸ்க். இதில் எல்லோ கலர் இருக்குல்ல, அது செட்டு அப்படியே எனக்கு வந்து போன வருஷம் கிஃப்ட் வந்ததுங்க. நான் யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் ஒன்று இருக்குது, வச்சுருக்கேன் வீட்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுக்குறாங்க. 7 இருக்குது, ஒன்னொன்னுலேயே வந்து 7 இருக்குது. நல்ல டீலு. அடுத்தது பார்த்திங்கன்னா மெப்ளினோட இந்த கலர் ஸ்டே. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கலர்ஸ். எல்லாமே 3 கொடுக்குறாங்க. நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான். நல்லா இருக்குது கலர்ஸ். என்கிட்ட ஆல்ரெடி வீட்டில் இருக்குங்க, நான் அதுவே இன்னும் யூஸ் பண்ணல. திருப்பியும் வாங்கி வீட்டில் ஸ்டாக் பண்ண வேணான்னு சொல்லி தான் நான் எடுக்கல. லாரியல் மஸ்காரா இருக்குது. இதில் 2 கொடுக்குறாங்க, 2 இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $19.99. வாங்கலாம், நம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாரியோ பிரதர்ஸோட டாய்ங்க. இதோட ப்ரைஸ் வந்து $50. இது வாங்கி நம்ம பசங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கு இப்போயே வாங்கி பேக் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போது. இதில் வீடியோ கேம்ஸ் கூட இருக்குது. நான் சின்ன வயசில் ஆடியிருக்கேன், அண்டு என்னோடய பசங்களும் ஆடியிருக்காங்க. நிறைய கேம்ஸ் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா சிடிஸ் வாங்கி அவங்க ஆடிட்டுருக்காங்க. சின்னவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கேமில். இந்த பியானோ பார்த்தீங்கன்னா $700ங்க. இது நானே வாங்கணும்னு வச்சிருக்கேன். என்னோட பொண்ணு என் கூட வரல, அதனால நான் வந்து வாங்காமல் இருக்கேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பியானோ பர்ஃபார்மன்ஸ். இது நல்லா இருக்கு. இது வெயிட்டட் கீழே கீழே வந்து அந்த பார் கூட இருக்கு. ஃபுல் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இங்கே எல்லாமே இருக்கு. கிராண்ட் பியானோ மாடலிங்க, அதுக்கப்புறம் நியூ கஸ்டமைஸு, 1 year இது இருக்குது. பெடல் இருக்குது. பெடல் வந்து 3 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், பெடல் வந்து 3 பெடல் இருக்குது பாருங்க. அடுத்தது ஃபார்முலா 1 கார் ரேஸுங்க. இது நான் சும்மா இல்லாமல் நான் பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்பியிருக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா என்னோடய பொண்ணை வந்து கால் பண்ணி இது மாதிரி கார் ரேஸ் மீன்ஸ் ஃபார்முலா 1 கார்ஸ் எல்லாம் இருக்குது பார்க்குறியான்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணேன். பார்த்தோன்னே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு காரை எடுத்து காமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்னவோ பேர் சொல்கிறாங்க, எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. அவங்க அதான் நினச்சாங்க, நான் ஏன் இன்றைக்கி வரல, நான் மிஸ் பண்ணிட்டேனே, ஏன் இந்த வாரம் இருக்க எக்ஸாம் வந்து அடுத்த வாரம் இருக்கக்கூடாதா, நான் இன்றைக்கி வந்திருப்பேனேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து சின்ன காருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிடையாது. இது வந்து $46.99 இது. ஆனால் இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஃபார் கிஃப்ட்டுக்கு, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கு இப்போயே வாங்கி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காஸ்கோவில் இந்த கார்ஸ் எல்லாம் வாங்கி கிஃப்ட் பண்ணலாங்க பசங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய காருங்க. இதுவும் வந்து ஃபார்முலா ரேஸ் கார் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா RC இருக்குது, ரிமோட் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருந்தது. சின்னதை வந்து
அழகாக காம்பேக்டாக இருந்தது. பெருசு வந்து பார்த்திங்கன்னா ரியலாக நம்ம ரிமோட் இருக்கிறதால நம்ம ஓட்டலாம். அண்ட் வீல்ஸ் எல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த வீல்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம். காரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $59.99. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கார்ஸு. ஆரஞ்சில் இருக்குது, ரெட்டில் இருக்குது. மீன்ஸ் ரெட்புல் கார் பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் கார் நேம்ஸ் எல்லாம் ரெட்புல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு இதை பார்த்துட்டு அங்கேருந்து அவங்களுக்கு தண்ணி தான் வரல கண்ணிலேருந்து. அப்படி ஒரு அப்செட் ஆகிட்டாங்க. நான் ஏன் வரலன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக நானும் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு. நான் சொல்லலை வாங்கினேன்னு. நான் வந்து இது வாங்குறதுக்கு யோசனை பண்ணின்னு இருக்கேங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனு. ஆனால் சாப்பிடுவாங்களான்னு தெரில. ஏன்னா ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட மாட்டேன்ட்டாங்க, டேஸ்ட் பிடிக்கல, அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $59.99, $60. அதில் வந்து 15% ஆஃப் $449 கொடுக்குறேன். இந்த வாட்டி கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த க்ரீன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். 3 ஒரே சைஸு, லார்ஜ், மீடியம், ஸ்மால். நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து $16.99. ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $299ன்றாங்க. ஆனால் பொருள் எப்படி இருக்கும்னு தெரில. போன வாட்டி டீலில் போட்டிருந்தாங்க. ரொம்ப தின்னாக இருக்குது. இது கண் இருந்துக்கிட்டே இருக்குங்க வாங்கணுன்னு. ஆனால் என்னன்னா நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இது வாங்கலாங்க, $35 தாராளமாக வாங்கலாம் இது. ஏன்னா நல்லா கனமாக இருக்குது. இது வாங்கலாம் $35. மேபி அடுத்த வாட்டி வந்தனா வேணா நான் வாங்கலான் இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா தெர்மோஃப்ளாக்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து $21.99. இதில் 2 கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஜக் மாதிரி, ஒன்று வந்து இது மாதிரி ஃப்ளாஸ்க் மாதிரி. நான் வாங்கலான்னு இருக்கேங்க. என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் எடுத்துகிட்டு போவேன். இது வாங்கலாம். இது வாங்கினா 2 பேரும் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா ப்ளூ வாங்கினோம்னா வாங்கி ரிட்டர்ன் பண்ணேன். ஆனால் திருப்பி இப்போ வாங்குறேன் நான். அடுத்தது ரக்கு பார்த்துட்ருக்கேன். அவங்க கேட்ட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கேட்டிருந்தாங்க. இல்லை, காலேஜில் டோமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ரூம்க்கு வந்து பார்த்துட்ருக்கேன் நான். ஆனால் மற்ற கலர்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன். இருந்தாலும் இல்லை, வேணான்னாங்க. சரி வேறு எங்கன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டேன் நான். ஆக்சுவலி இன்னைக்கு நாங்கள் ரொம்ப நேரம் காஸ்டில் இருந்துட்டேன். ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் செக்ஷனுக்கு வந்திருக்கேன் நான். நல்லா இருக்கு. அந்த கிரேப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $5.99. சரியான மழைங்க வெளிய. நான் அவங்க கிட்ட இருந்து காலேஜ்ல இருந்து கிளம்பி காஸ்கோ போனேன். பாதி தூரத்திலேயே மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல மழை. காஸ்கோல ரொம்ப நேரம் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கோ என்னவோ போனோம் நாங்க காஸ்கோ. மணி இப்ப பாத்தீங்கன்னா 5:40 ஆகுது. நான் வெளியே வந்ததே வந்து பாத்தீங்கன்னா 5:15க்கு அப்படிதான் வந்தேன். நான் ரொம்ப நேரம் உள்ள இருந்தோம். இங்க வெளியே வெதர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்படிதான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மழை இருந்துகிட்டே தான் இருக்கு. காஸ்கோல இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன். அந்த பேக்ல இருக்கிறது வந்து எல்லாமே காஸ்கோல வாங்கினது அங்க உள்ள இருக்கிறது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் பாத்ரூம் டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைசால், அதுக்கப்புறம் வந்து கிச்சது ட்ராஷ் பேகு, இதெல்லாம் வந்து இந்த வாட்டி மொத்தமாக சோப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் வாங்கும் போது ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து வைப்பேன். இந்த 2 ஷூ வேற வாங்கியிருக்கேன். இது சூப்பர் டீல்ல வாங்கினாங்க. இது 2மே வந்து கம்மியான காசு. அதால சரி 2ஆ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் நான். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு தான் வாங்கியிருக்கோம். பாப்பா அவருக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல.
பாத்ரூம் டிஷ்யூ காலி ஆயிடுத்து, அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் டிஷ்யூ காலி ஆயிடுத்து, ட்ராஷ் பேக் காலி ஆயிடுத்து, அப்புறம் வந்து துணி துவைக்கிறதுக்கு டைடு காலி ஆயிடுத்து. இதெல்லாமே சேர்த்து குளோரெக்ஸும் காலி ஆயிடுத்து. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தமா வாங்கினதுல $702 ஆச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் வாங்குற மாதிரி இந்த மில்க் வாங்கியிருக்கேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா A2 மில்க் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுலயே வந்து 3 காட்டன்ஸ் இருக்கும். நான் அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மெயினா இந்த வாட்டி வாங்குனது பார்த்தீங்கன்னா இந்த காஃபி மக் வாங்கணும், தெர்மோஸ் வாங்கணும். அதுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அவருக்கு. என்கிட்ட ஆல்ரெடி நான் இருக்கு, நான் எடுத்துட்டு போறேன், பட் அவங்களுக்கு தான் இல்லை. அதால இது வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $24.99 இது. இதுல வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெருசு, ஒண்ணு வந்து சின்னது மக் மாதிரி கொடுக்குறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் முதல் வாட்டி வாங்கிட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். திருப்பியும் இது 2வது வாட்டி வாங்கியிருக்கேன். எனக்கு ஒண்ணு, என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒண்ணு. நான் லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெர்மோஸ்ல எடுத்துட்டு போனாதாங்க பிடிக்கும். சூடாதான் சாப்பிடுவேன். அங்க போய் மைக்ரோவேவ் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நானு. அதால வந்து தெர்மோஸ் நான் வாங்கியிருக்கேன் நானு. எங்க வீட்டுல இருக்கு, அது பழசாயிடுச்சு, அதுல இருந்து பெயிண்ட் எல்லாம் போகுது. அதுக்கப்புறம் எப்போதான் வாங்குற மாதிரி பிரெட் வாங்கியிருக்கேன் நான். இந்த பிரெட் இது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். கீரை வந்து $5.69. நான் எப்போதுமே ஒரு பேக் தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் தீந்துருச்சுன்னா ட்ரேடர் ஜோல வாங்கிக்குவேன் நான், ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வாட்டி புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டர் வாங்கியிருக்கேன் நான். இது வந்து நெய் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கு பட்டருக்கு வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கெல்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து பட்டர் தேவைப்படும். அதுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிரேப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து $5.57 இந்த கிரேப்ஸ். இது நிறைய இருந்தது, பார்க்கச்சு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டர் கிளீன் வந்து வாங்கினேன் நான். இந்த மிஸ்டர் கிளீன் வந்து ரொம்பலாம் வாங்க மாட்டேன் நான். ஒரு 1 இயர்க்கு ஒன்ஸ் தான் வாங்குவேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப நாள் வரும். அவ்வளோ அவ்வளோ தூசி அண்ட் அவ்வளோ எங்கேயும் அழுக்கெல்லாம் சேராது. அதால அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் நாங்க. ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம் இது. இந்த வாட்டி ஆயிடுச்சு, அதால வாங்கிட்டு வந்தேன் நானு. ப்ராக்கலி வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ராக்கலில 2 பிராண்ட் இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஆர்கானிக், இதுவும் ஆர்கானிக். சரி, நான் வந்து இந்த ஹேண்ட் ஹார்வெஸ்டட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி, பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ். இப்போ வந்து இது இல்லையா, ஹாலிடே சீசன் இல்லையா, ஹேண்ட் வாஷ் சோப் வந்து இந்த கலெக்ஷன்ல இருந்தது. சரி வாங்கிட்டு வந்தேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லெமன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பிளாசம், இன்னொன்னு வந்து காட்டன் பிளாசம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் வனிலா. 4 ஃபிளேவர் நல்லா இருக்கும். அதால எனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். நான் இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷேவிங் பிளேட் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா $45.99 இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஷ்யூ வந்து நான் எப்போதுமே ட்ரேடர் ஜோல வாங்குவேன், அப்படி இல்லைன்னா காஸ்கோல வாங்குவேன். இந்த வாட்டி காஸ்கோல வாங்கினேன். ஏன்னா காஸ்கோல வாங்குறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ராவாவே எடுத்து சாப்பிடுவோம், ரோஸ்ட் பண்ணதெல்லாம் சாப்பிட மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா $16.69 இது. நான் லாஸ்ட் டைம் வாங்கும்போது $15 நினைக்கிறேன். $1 ஏறி இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் பிரைஸ் ஏறல. அதுக்கப்புறம் இந்த வாட்டி காஸ்கோ நான் போன இந்த காஸ்கோ வந்து வேற காஸ்கோ. எல்லாமே ஆர்கானிக் ப்ளூபெரி, ஆர்கானிக் ஸ்ட்ராபெரி, ஆர்கானிக் ராஸ்பெரி எல்லாமே இருந்தது. இது வந்து நான் எப்போதுமே ட்ரேடர் ஜோல பாத்தீங்கன்னா $8.89 இல்லைன்னா 99 சென்ட் வாங்குவேன். இது $8.59 வாங்கினேன். இது ஆர்கானிக் இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஆர்கானிக் கிடைச்சது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா $8.69. நான் அதால ஸ்ட்ராபெரியும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒண்ணு இருக்கு, ஒண்ணுதான் தீட்டோம். இது வந்து டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி. அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் டூட்டிலா வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு பேக் பண்றதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. அதுக்கப்புறம் எப்போதான் வாங்குற மாதிரி இது வாங்கியிருக்கேன், குக்கும்பர் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா $5 தான் இதுவும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ் ஜிஞ்சர் நல்லா இருக்கு எனக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் 1.5 மாசம் வருது எனக்கு இந்த ஜிஞ்சரு இதுல வாங்குறது. ரொம்ப நல்லாவும் இருக்கு, ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. இதே பாக்ஸ்ல அப்படியே வச்சிருந்தோம்னா கூட கெட்டு போகாம நல்லா இருக்கு.
அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்போதான் வாங்குற மாதிரி பூண்டு வாங்கியிருக்கேன். பூண்டு பிரைஸ் எனக்கு என்ன $1 கம்மியான மாதிரி இருந்தது இந்த கடையில. பார்த்தீங்கன்னா முட்டை வந்து $7.49. இப்போ இதெல்லாம் வாங்கிட்டேன்னா நான் ட்ரேடர் ஜோ போக மாட்டேன். இந்த வாரமும் சரி அடுத்த வாரமும் சரி. அதெல்லாம் வந்து 2 முட்டையா வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், நல்லா இருக்கு. போன வாட்டி என்னோட பொண்ணு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னாங்க. சரி அதால வாங்கினேன், இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வாங்கியிருக்கேன் நான், பாடி கிரீம் வாங்கினோம் நாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா $19.99. $20 இருக்கும் எப்பவுமே. $20 $5 வந்து டீல் போடுவாங்க. இந்த வாட்டி டீல் கிடையாது. இப்படி இருந்தாலும் வாங்கிதான் ஆகணும் யூஸ் பண்றதுக்கு. வேலை இதை வாங்கணும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $30.99. ஐ திங்க் இது $2 ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். இது டிஷ்யூ பேப்பர் வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா $20 இது. இதுவும் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து $12 வாங்க ஆரம்பிச்சது, இப்ப $20 ஆயிருக்கு. இருக்கிறதுலயே சூப்பர் டீல் எதுனா இந்த ஷூஸ் தாங்க. இந்த ஷூ இருக்கிறதுலயே வந்து சூப்பர் டீல். எவ்வளவுக்கு வாங்கினேன்னா $3 தான் வாங்கினேன் நானு. ஆக்சுவலி நான் அந்த பக்கமே போக மாட்டேன். சம்டைம்ஸ் தான் போவோம் நாங்க. இந்த வாட்டி என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டே வந்தாரு. நான் எங்கும் வேற இடத்துல இருந்தேன் பாருங்க. அப்ப அவரு பார்த்துட்டு இது $3 தான் எடுத்துக்குவான்னாரு. சரி உங்களுக்கு கம்ஃபர்டா இருந்ததுன்னா எடுத்துங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து மாத்தக்கூடாதுன்னு. இல்ல நல்லா இருக்கு போட்டு பார்க்கலாம், $3 தானே மாத்தணும்னு கூட அவசியம் இல்லை, பிடிக்கலன்னா பரவாயில்லன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2ஆ வாங்கியிருக்காரு. 2 கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி 2ஆ வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் நானு. 2ஆ வாங்கிக்கிட்டாரு. இதுவும் $3, இதுவும் $3. மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஷூமே வந்து $6 வாங்கியிருக்காங்க. நல்ல டீலு. லிக்விட் வாங்கினேன். லிக்விட் வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து லிக்விட் ஊத்தி வாஷ் பண்ணுவோம்ல, சம்டைம்ஸ் வந்து துணியில பட்டு எனக்கு நிறைய கரை ஆயிருக்கு. நல்ல நல்ல பெட்ஷீட்ஸ், டவல்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெயினா என்னோட ஹஸ்பண்டோட ஷர்ட் பேண்ட் தான் ஆகும். நாங்கெல்லாம் தப்பிச்சிருவோம். பசங்களது ஆகாது, எந்த ஆகாது, அவரு தான் ஆகும். அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் பாடு வாங்க ஆரம்பிச்சேன். நல்லா தான் இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் வந்து இருக்கு. இதுலயே 3 வெரைட்டி இருக்கு, 3 பிரைசஸ் இருக்கு. அதுல பெஸ்ட் லோடு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் 156 லோடு இருக்கு. மற்றதுல எல்லாம் 120 இருக்கு, 110 இருக்கு. 156 லோடு. இது வந்து $18 தான் இது. சரி இது நான் எப்போதுமே இதுதான் வாங்குறது, அதால இது வாங்கிட்டேன். ஏன்னா $16.99 இது. கிச்சன் ட்ராஷ் பேக். இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்னா 200 பேக்ஸ் இருக்குங்க. என்கிட்ட தீர போகுது. அதுல ஒரு 10 இருக்கு என்கிட்ட. சரி லாஸ்ட் மினிட்ல ஆயிடுச்சுன்னா இங்க எங்கன்னா வாங்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் வாங்கி முதலே வச்சிருது நானு. சரி சொன்னேன்ல ஆர்கானிக் இருந்ததுன்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக். இது வந்து $5.49 இது. இதுவும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மாதுளப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. நான் ஜூஸ் எல்லாம் போட மாட்டேங்க. மாதுளப்பழம் அப்படியே தான் சாப்பிடுவோம் நாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா கேரட், பீட்ரூட், ஆப்பிள் அதோட சேர்த்து ஜூஸ் பண்ணி கொடுப்பேன் நானு. புளிப்பா இருந்ததுனா தான் ஜூஸ் போடுவேன், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டுருவோம் நாங்க. அதுக்கப்புறம் குளோரெக்ஸ். இந்த வாட்டி டீல் வந்து பாத்தீங்கன்னா லைசால் வந்து டீல் போட்டிருந்தாங்க. $15க்கு 4 பாக்ஸ். ஒரு பாக்ஸ்ல வந்து 95 ஷீட்ஸ் இருக்கு. கம்பேர் பண்ணி பாத்துறச்ச இது வந்து $20, குளோரெக்ஸ் வந்து $20. கம்பேர் பண்றச்ச இது பெஸ்டா இருந்தது, சீப்பாவும் இருந்தது. அதால வந்து இது வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இதுல 5 பாக்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்லயும் வந்து மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா 124 ஷீட்ஸ் இருக்கு. கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். $5 அதிகம் தான், பட் இது பெஸ்ட்னு வாங்கிட்டு வந்தது. ஏன்னா நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. கிட்டத்தட்ட 2008ல இருந்து 2007 வந்தேன் நான் இங்க. 2008ல இருந்து நான் குளோரெக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதால நான் லைசால் அவ்வளோ ரொம்ப ரேர். குளோரெக்ஸ் அந்த கடையில இல்லைன்னும் போது தான் லைசால் வாங்குவேன். குளோரெக்ஸ் இருந்தா குளோரெக்ஸ் தான் வாங்குறது. அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கணும், அவ்வளவுதாங்க, இதுதான் வாங்கணும். அதுக்கப்புறம் மெயினா இன்னொன்னு வாங்கினது பாத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வரேன், என் பொண்ணுக்காக வாங்கணும். பெரிய அது அவகிட்ட போன் பண்ணி பேசுறது, வீடியோ கால் காமிக்கிறதுலயே என்னோட மொபைல்ல இருந்த சார்ஜ் எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சா. திருப்பி வீட்டுக்கு வந்து வர வழியில தான் நான் வந்து சார்ஜே போட்டேன். நிறைய எடுக்கவே இல்லை அங்க நான் காஸ்கோல வீடியோஸ் எல்லாம் எதுவுமே. அவங்க கிட்ட காமிச்சு இது வேணுமா அது வேணுமா அதெல்லாம் வெறுப்பேற்றத்துக்கு காமிச்சோம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு தான் வந்து வேலை வச்சுட்டாங்க. இது இல்லைன்னா அது வாங்கிட்டு வாங்கினாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ஹனி வீட்ல வந்து தீந்துடுத்து. நான் வந்து இந்த மனோகா ஹனி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து வேற ஹனிங்க. முதல்ல வந்து ப்ளூ கலர் பாக்ஸ்ல வரும். சேம் பிராண்டு தான். சேம் பேர்ல தான் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் வந்து 10 இருக்கும். இதுல வந்து அந்த UMF வந்து 10 இருக்கும் அதுல. இதுல வந்து 12 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா $17 இது மனோகா ஹனி. இதுதான் இருந்தது. சில காஸ்ட்கோல 2 இருக்கு. பட் நான் இந்த போன காஸ்ட்கோல இது 1 தான் வச்சிருந்தாங்க. சரி இது 1 வாங்கிட்டு வந்துட்டேன். மெயினா வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து 1:30க்கு உள்ள போனேன் காஸ்ட்கோல. காஸ்ட்கோல இருந்து வெளிய வரும்போது கரெக்ட்டா 5:15. இந்த இடத்துலயே வந்து 1 ஹவர் சின்ன வண்டியும் இருக்கு, பெரிய வண்டியும் இருக்கு. என் பொண்ணுக்கு காமிச்சு, காமிச்சு ஏன்னா அவங்க ரொம்ப ஃபேனுங்க. ஃபார்முலா ஃபேனு அப்படி வீட்ல பாத்தீங்கன்னா, குட்டி, குட்டி, குட்டி காரெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. நெறைய கார் வாங்கி வச்சிருக்காங்க. எங்க போனாலும் இப்போ அது ஒரு கலெக்ஷன் ஆயிடுச்சு அவங்களுது. எங்க போனாலும் வாங்கி, வாங்கி வச்சுக்கிறது. அவங்களோட இன்னொரு டெஸ்க்ல பாத்தீங்கன்னா, அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க லைனா குட்டிலேருந்து பெருசு வரைக்கும். இப்ப இது காமிச்ச உடனே ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வாங்க எனக்குன்னாங்க. சரி இது வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. இன்னொன்று குட்டியோண்டு இருக்கு. அது வந்து $46.99. அது வந்து ரிமோட் கிடையாது. இது வந்து ரிமோட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வீல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க மாத்திக்கலாம். வீல்ஸ் எல்லாம் இருக்கு மாத்திக்கலாம். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும் நான் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு. பட் நான் வாங்கிட்டு வரலன்னு சொல்லியிருக்கேன் நானு. பார்ப்போம். நான் அங்க காஸ்ட்கோல காமிச்சோனே சொன்னாங்க, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனா, நான் வரலையே, இன்னைக்கு பார்த்து நான் வரலையேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த PSAT எல்லாம் வருது அடுத்த வாரம் சாட்டர்டே. அதுக்காக அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வரமாட்டேன்ட்டாங்க. காலம்பர கூப்பிட்டேன் நானு. அக்கா கிட்ட போயிட்டு அப்படியே நான் காஸ்ட்கோ போவேன் வரியான்னேன். இல்ல எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு. PSATக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். என்னால வர முடியாதுன்னு. அங்க போனோனே இது காமிச்ச உடனே அவங்க ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து நான் வரலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது வந்து ஆர்சி கிடையாது. இது ஆர்சி. ஹியூஜ். Take it. You're not showing. ஓபன் பண்ணும்போது அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க நானு. இது பார்த்தோன்னே என்னோட தங்கச்சி பையன் ஞாபகம் தான் எனக்கு வந்தது. ஏன்னா அவங்க என் தங்கச்சிக்கு பையன் சரி குட்டியோண்டு வாங்கிட்டு போய் இந்தியாவுக்கு போறதா இருந்தா நம்ம குட்டியோண்டு வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் யாரும் இப்போதைக்கு போகல. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு வாங்கினேன் நானு டாம்ஸ்ல இருந்து. இது வந்து $24 தாங்க. அதனால நான் வாங்கினேன். அவருக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்க போட்டு காமிச்சாரு ஓகேனா மாதிரி இருந்தது. பசங்க கிட்ட போட்டு காமிச்சு பசங்க ஓகேனா தான் வச்சுப்பேன். இல்லைன்னா பசங்க நோன்னாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன் நானு. அதுக்கப்புறம் இந்த கார்டிகன் வந்து பாத்தீங்கன்னா $6 போட்டிருந்தாங்க. நான் வாங்கியிருக்கேன் என் பெரிய பொண்ணுக்கு. அவங்க யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. கார்டிகன் வந்து இது ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்தேன் $19.99. டீல்ல வந்து $6 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஜாக்கெட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு ஜாக்கெட் போட்டிருந்தாங்க கொலம்பியா. அது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் தான் இருக்கு பட்டன். நம்ம தலைக்குள்ள விட்டு போடுற மாதிரி இருக்கு. அது ஒரு வாட்டியும் போடும் போது நம்ம மேல இருந்து எடுக்கணும், தலையில இருந்து எடுக்கணும், திருப்பியும் தலைக்குள்ள இருந்து போடணும். அதுக்கே டைம் சரியா இருக்கும். அதால என்ன பண்ணேன், இது நல்லா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போயிடும். ஜீன்ஸ்க்கு எல்லாம் எந்த மாதிரி டாப் போட்டாலும் மேட்ச் ஆயிடும். அதனால சரி இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது நான் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $20 தான். இது எனக்கு ஸ்கூலுக்கு தேவைப்படும். அவ்வளவுதாங்க. இதுதான் வாங்கினேன். எங்க வீட வந்து பார்க்கவே முடியல. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சு கிளீன் ஆன பிறகுதான் எனக்கு கிச்சன் கிளீன் ஆனாதான் எனக்கு பெரிய தலைவலியே நின்ன மாதிரி இருக்கும். ஏன்னா கிச்சன் ஒரு மாதிரி இருந்தாலுமே எனக்கு டென்ஷன் ஆயிடுவேன் நானு. இப்ப எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு கிச்சன் கிளீன் பண்ணிட்டு தான் நைட்டு எத்தனை மணி ஆனாலும் போய் தூங்கணும். அதுக்கப்புறமா லிவிங் ரூம். என் பொண்ணு வந்து இன்னும் கார் ஓபன் பண்ணல. ஓபன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஓபன் பண்றச்ச கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க வந்து என்னன்னா இந்த கார் நான் இப்போதைக்கு ஓபன் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வாரம் நான் வரேன். அடுத்த வாரம் எக்ஸாம் முடிஞ்சிடும். எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் வரேன் உங்க கூட. நான் வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். பார்த்துட்டு ஏதாவது நல்லது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிறேன்னு அவங்க பேரெல்லாம் என்னென்னவோ சொல்றாங்க. எல்லா பேரும் சொல்றாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன கார் பார்த்தோம். அதுல வந்து நாங்க ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க சொல்றாங்க இல்ல அந்த ஒரே கார்ல 3 மாடல் இருக்கு. பேரெல்லாம் சொன்னாங்க.
சரி, எனக்கு வந்து அந்த கார் கிட்ட நின்னதுலயே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. பெருசுல வந்து ரெட் புல் 1 வாங்கிட்டு வந்தோம். இப்ப என்னடான்னா, அவங்க வந்து நாளைக்கு அடுத்த வாரம் வந்து பார்க்க போறாங்களாம். காஸ்கோ போய். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்றேன். இப்ப நம்ம இது ஓப்பன் பண்ணி நாளைக்கு எனக்கு வேற ஏதாவது பிடிச்சிருந்தது, இது ரிட்டர்ன் பண்ணா நல்லா இருக்காது. அதெல்லாம் நான் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருக்காங்க. தெரியல இந்த 1 வாரம் அப்படியே வச்சிருப்பாங்களா? இல்ல இதுவே ஓகே எனக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்களான்னு தெரியல. ஆனா அங்க வச்சுட்டு ஹோம்வொர்க் பண்ண போயிட்டாங்க. எக்ஸாம் படிக்கிறதுக்கு போயிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒட்ட வச்சிருக்காங்க. நான் இப்ப வந்த பிறகு தான் நான் கேட்டேன், என்னது இதுன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேத் மீட்டப்பா. அது எழுதியிருக்காங்க. ஒரு 5 கிளாஸஸ் நடக்குது. மாசத்துல 1. இந்த மாசம் 1, நவம்பர் மாசம் 1, அக்டோபர் மாசம், டிசம்பர் மாசம் 1. இந்த மாசம் எவ்ரி மண்டே தான் நடக்கும். மண்டே நாளைக்கு வந்து லீவ் இல்லையா? அதால இந்த வீக்ல வந்து 14th நடக்குது போல இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் வீக் வந்து எவ்ரி மந்த்ல வந்து செகண்ட் வீக் மண்டே வந்து நடக்கும் போல இருக்கு மீட்டப்பு. அது ஒட்ட வச்சிருக்காங்க. ஓகேங்க. இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.